வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. வழக்கு தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை மாநகராட்சியில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி கே சுரேந்தர் முன்பு நடைபெற்றது. அப்பொழுது மனுதாரர் சங்கம் சார்பில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் வழங்கக்கூடியும் அளிக்கப்பட்ட விண்ணப்பம் தொழிலாளர் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலையில் உள்ள போது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க முடியாது, அதற்கு தொழிலாளர் நீதிமன்ற அனுமதியை பெற வேண்டும் என வாதிடப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசை பொறுத்தவரை பணியாளர்களை தூக்கி வீசி எரிய போவதில்லை, வேலைகளை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள், ஒப்பந்தம் மூலம் பணி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஒப்பந்த நிறுவனம் தரப்பில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவது அரசின் கொள்கை முடிவு. இந்த முடிவில் விதிமீறல் இருந்தால் மட்டுமே நீதிமன்றம் தலையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நீதிபதி கே சுரேந்தர் இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அதில் சென்னை மாநகராட்சியினுடைய 2 மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய நீதிபதி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை என்றும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சென்னை மாநகராட்சி அந்த தனியார் நிறுவனத்துடன் கலந்து பேசி தூய்மை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் பெற்ற ஊதியத்தை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உத்தரவுகளை பிறப்பித்த நீதிபதி இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.